أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இறைவன் இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான படைப்பினங்களை படைத்திருக்கிறான். அந்த படைப்புகளில் ஒரு சிறந்த படைப்பாக கருதப்படுவது மனிதன் என்கின்ற இந்த படைப்பு. இந்த உலகத்தில் மனிதனை விட எத்தனையோ பலம் வாய்ந்த, திறன் பெற்ற, ஆற்றல் மிகுந்த படைப்பினங்கள், உயிரினங்கள் இருக்கிறது. உதாரணத்திற்கு ஒரு யானையை நம்ம எடுத்துக்கலாம். இந்த யானையை நாம் ஒரு மனிதனுடன் ஒப்பிட்டு பார்த்தால் மனிதனை விட மிகவும் வலுவானது, மனிதனை விட மிகவும் பெரியது, மனிதனை விட மிகவும் சக்தி வாய்ந்தது. இப்படி எல்லாவற்றிலும் இந்த யானை மனிதனை விட சிறந்ததாகத்தான் இருக்கிறது. ஆனால் மனிதனை விட மிகவும் பலம் வாய்ந்த அந்த யானையை விட ஒரு மனிதன் ஒரு சிறந்த படைப்பாக கருதப்படுகிறான். என்ன காரணம்? அந்த யானையை நிர்வகிக்கக்கூடிய ஆற்றலை மனிதன் பெற்றிருக்கிறான். எப்படி இது சாத்தியமானது என்றால், இறைவன் மற்ற உயிரினங்களுக்கு வழங்காத ஒரு தனி சிறப்பம்சத்தை மனிதர்களுக்கு மட்டும் வழங்கியிருக்கிறான். அதுதான் பகுத்தறிவு என்கின்ற ஒரு விஷயம். இந்த பகுத்தறிவின் மூலம்தான் ஒரு மனிதன் ஏனைய உயிரினங்களை விடவும் ஒரு சிறந்த படைப்பாக கருதப்படுகிறான். அப்பேற்பட்ட இறைவனுடைய அருட்கொடையான அந்த பகுத்தறிவை, சிந்திக்கக்கூடிய திறனை ஒரு மனிதன் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால், அதை கூர்த்தீட்டி கொள்ள வேண்டும் என்றால், அவனுக்கு உதவி செய்யக்கூடிய, உதவியாக அமையக்கூடிய ஒரு வசீலாதான், ஒரு துணை சாதனம்தான் கல்வி என்கின்ற ஒரு கருவி. இந்த கல்வியின் மூலம்தான் ஒரு மனிதன் தன்னுடைய சிந்தனையை, தன்னுடைய பகுத்தறிவை மிகவும் அதிகமாக வளர்த்து கொண்டே போகலாம். அப்பேற்பட்ட இந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்தை குறித்து பலரும் பறைசாற்றி இருக்கிறார். உதாரணத்திற்கு, சின்ன வயசுல இருந்தே நம்ம எல்லாம் ஸ்கூல்ல திருக்குறள் படிச்சிருப்போம். அதுல கல்வியை பற்றி நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஏராளமான திருக்குறள் கல்வி குறித்து இருக்கும். அதுல உதாரணத்திற்கு, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. ஒருவனுக்கு இருக்கிற செல்வத்திலேயே ஒரு சிறந்த செல்வம் எதுவென்றால் அது இந்த கல்விதான். அதை விடுத்து அவனிடத்தில் எவ்வளவு பெரிய செல்வம் இருந்தாலும் அது ஒரு சிறந்த செல்வமாக கருதப்படாது என்று அந்த திருக்குறள் கூறுகிறது. அப்போ ஒருவனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த செல்வமாக கருதப்படுவது இந்த கல்விதான். இப்படி இந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்தை குறித்தும் இந்த கல்வியினுடைய சிறப்பை குறித்தும் பலரும் பறைசாற்றி இருக்கிறார்கள். இது எல்லாவற்றையும் மிஞ்சும் விதமாக படைத்த ரப்புல் ஆலமீனும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்தை குறித்தும் அதனுடைய சிறப்புகளை குறித்தும் பல இடங்களில் பேசுகின்றார்கள். இறைவன் முதலில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறான். அந்த சம்பவத்தை தன்னுடைய திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது, 2வது அத்தியாயம் பக்ரா என்ற அத்தியாயத்தில் இறைவன் அதை பற்றி பேசுகிறான். வஇது கால ரப்புகலில் மலாயிகா, உம்முடைய இறைவன் மலக்குமாரிடத்தில் கூறினான், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா, நான் இந்த பூமியில ஒரு பிரதிநிதியை படைக்க போறேன், ஒரு உயிரினத்தை நான் படைக்க போகிறேன் என்று இறைவன் மலக்குமாரிடத்துல சொல்றான். உடனே அந்த மலக்குமார்கள் எல்லாம் இறைவனிடத்தில் கேள்வி எழுப்புகிறார்கள். காலு அத்தஜஅலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா, பூமியில் குழப்பத்தை விளைவிக்கின்ற, ரத்தத்தை ஓட்டுகின்ற ஒரு படைப்பையா நீ படைக்க போற? அந்த மலக்குமார்கள் எல்லாம் இறைவனிடத்துல கேட்கிறாங்க. பூமியில பொய் சொல்லுவாங்க, தவறு செய்வாங்க, குழப்பத்தை விளைவிப்பார்கள், ஒருவருக்கொருவர் சண்டை போட்டு ரத்தத்தை ஓட்டுவார்கள். இப்படி குழப்பம் விளைவிக்கின்ற, ரத்தத்தை ஓட்டுகின்ற ஒரு படைப்பினத்தையா நீ படைக்க போகிற என்று அந்த வானவர்கள் எல்லாம் இறைவனிடத்துல கேட்கிறாங்க. உடனே இறைவன் பதில் அளிக்கிறான், நான் தான் நன்கறிந்தவன், எனக்கு தான் எல்லாமே தெரியும், மாலா தாளமுன், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது என்று இறைவன் வானவர்களுக்கு பதில் அளிக்கிறான். பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைக்கிறான். படைத்த பிறகு இறைவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கக்கூடிய முதல் விஷயமாக இந்த கல்விதான் இருக்கிறது. அதே அத்தியாயத்தில் தொடர்ச்சியாக இறைவன் பேசுகிறான், வ அல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, இறைவன் ஆதமுக்கு எல்லா பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான் என்று அல்லாஹ் அந்த அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகின்றான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும், எல்லா பெயர்களையும் இறைவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த மாத்திரமே இறைவன் அவர்களுக்கு முதலாக வழங்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த கல்விதான் இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு, எவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவம். அதே போன்று நம்முடைய இறை தூதரான அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதம்தான் இந்த திருமறை குர்ஆன். இந்த திருமறை குர்ஆனினுடைய வர்ணனையை அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டுகின்றான். வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். நாம் இந்த திருமறை குர்ஆனை இறை நம்பிக்கையாளர்களுக்கு நிவாரணமாகவும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அருளாகவும் இறக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் பேசுகிறான். அப்பேற்பட்ட ஒரு சிறந்த அருட்கொடையான இந்த திருமறை குர்ஆனினுடைய முதல் வசனம் என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹீரா குகையிலே இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி நபிகளார் இடத்துல வராங்க. முதல் வேத வரிகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து திருமறை குர்ஆனினுடைய முதல் வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். நபியே, படைத்த உம்முடைய இறைவனின் பெயரால் நீங்கள் ஓதுவீராக என்று முதல் வசனமே கல்வியை குறித்துதான் இறைவன் இறக்குகிறான். படைத்தானே, உலகத்தை படைச்சான், உங்களை படைச்சான், என்ன படைச்சான், எல்லாவற்றையும் படைத்த உம்முடைய இறைவனின் பெயரால் நீங்கள் படிப்பீராக என்று கல்வியை குறித்துதான், கல்வியினுடைய கட்டளையை தான் இறைவன் முதல் வசனமாக இறக்குகிறான். எவ்வளவு விஷயம் இருக்கு. நீங்க நன்மையை ஏவுங்க, தீமையை தடுங்க, மார்க்கத்தை மக்களிடத்தில் எடுத்துரைங்க, இப்படி பல விஷயங்களை குறித்து அல்லாஹ் பேசியிருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் விடுத்து இறைவன் இந்த கல்விக்கு முக்கியத்துவத்தை வழங்கியிருக்கிறான் என்றால் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இந்த கல்வி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது எல்லா வேறுபாட்டையும் எல்லா பாகுபாட்டையும் சுக்குநூறாக உடைத்து எறிகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி பேருரையிலே மக்களுக்கு மத்தியில் எல்லா வேறுபாட்டையும் சுக்குநூறாக உடைத்து எறிகிறார்கள். இன்ன இலாஹக்கும், உங்களுடைய இறைவனெல்லாம் இலாஹுன் வாஹிதுன், ஒரே ஒரு இறைவன் தான். வ இன்ன அபாக்கும், உங்களுடைய தந்தை எல்லாம் அபுன் வாஹித், ஒரே ஒரு தந்தை தான். அலா, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், லா ஃபதுல லி அரபியின் அலா அஜமி, ஒரு அரபி பேசுபவனுக்கு, அரேபியனுக்கு அரபி பேசாதவனை விட எந்த ஒரு சிறப்பும் கிடையாது. வலா ஃபதுல லி அஜமியின் அலா அரபி, ஒரு அரபி பேசாதவனுக்கு ஒரு அரபி பேசக்கூடியவனை விட எந்த ஒரு சிறப்பும் கிடையாது. வலா ஃபதுல லி அஹ்மர அலா அஸ்வத், ஒரு சிவப்பனுக்கு கருப்பனை விடவும், வலா அஸ்வத அலா அஹ்மர், ஒரு கருப்பனுக்கு சிவப்பனை விடவும் எந்த ஒரு தனி சிறப்பும் கிடையாது என்று எல்லா வேறுபாட்டையும் சுக்குநூறாக உடைத்து எல்லாருமே சமம்தான் என்ற ஒரு சமப்பாட்டை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே ஒட்டுமொத்த மக்களுக்கு முன்னால் சமர்ப்பிக்கிறார்கள். எந்த ஒரு வேறுபாடுமே கிடையாது. ஜாதி வேறுபாடு கிடையாது, இனவெறி கிடையாது, மொழி வேறுபாடு கிடையாது. இப்படி எல்லா வேறுபாட்டையும், இப்படி எல்லா பாகுபாட்டையும் தகர்த்து பெயர் தெரிந்த இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரே ஒரு விஷயத்தில் பாகுபாட்டை காட்டும் என்று சொன்னால் அதுதான் கல்வி. இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கேட்கிறான், குல் நபியே, நீங்கள் கேளுங்கள், ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், கல்வியை கற்றவர்களும் கல்வியை கற்காதவர்களும் எப்படி சமமாக முடியும்? ஒருத்தன் கல்வியை கற்கிறான், அவனும் கல்வி இல்லாதவனும் சமமாவதற்கு வாய்ப்பே கிடையாது என்று அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். அந்த அளவிற்கு இந்த கல்வி நம்முடைய மார்க்கத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதற்கான சிறப்புகள் என்ன? எப்படி மத்த நற்காரியங்களுக்கு இறைவனும் இறைவனுடைய தூதரும் பல சிறப்புகளை குறிப்பிட்டு இருக்கிறார்களோ அதே போன்று இந்த கல்விக்கும் ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. இந்த கல்வி யாருக்கு கிடைக்கும் என்றால் எல்லாருமே இந்த கல்வியை பெற்றுக்கொள்ளலாமா என்றால் கிடையாது. இந்த கல்வி என்பது அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடி இருக்கிறானோ, இறைவன் யாருக்கு பல சிறப்புகளை நாடி இருக்கிறானோ, இறைவன் யாருக்கு பல பதவிகளை நாடி இருக்கிறானோ அவர்களுக்கு தான் இந்த கல்வி கிடைக்கும் என்று அல்லாஹ்வே தன் திருமறை குர்ஆனில சொல்லி காட்டுறான். யுஅத்தில் ஹிக்மத லிமன் யஷா, தான் நாடியோருக்கு அல்லாஹ் இந்த கல்வியை வழங்குகிறான். வமை யுஅத்தல் ஹிக்மா, யார் கல்வி வழங்கப்படுவாரோ ஃபக்கது ஊத்திய ஹைரன் கசீரா, அவர்தான் அதிகமான நன்மைகளை வழங்கப்படுவார் என்று
அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எல்லாருக்குமே இந்த கல்வி கிடைச்சிராது, எல்லாருமே இந்த கல்வியை பெற்றுக்கொள்ள முடியாது. இறைவன் யாருக்கு நன்மையை நாடி இருக்கிறானோ, இறைவன் யாருக்கு சிறப்புகளை நாடி இருக்கிறானோ அவர்களால் மட்டும்தான் இந்த கல்வியை கற்றுக்கொள்ள முடியும், அவர்கள்தான் கல்வியாளர்களாக திகழ்வார்கள் என்று அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில தெள்ள தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது வமை யுரிதுல்லாஹு பிஹி கைரான், அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடி இருக்கிறானோ யுஃபக்கிஹு ஃபித்தீன், அவர்களைத்தான் இறைவன் மார்க்கத்திலே தெளிவு பெறச் செய்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடி இருக்கிறானோ, அல்லாஹ் யாருக்கு சிறப்புகளை நாடி இருக்கிறானோ அவர்களுக்கு தான் இறைவன் மார்க்கத்திலே ஒரு தெளிவை ஏற்படுத்துகிறான். அவர்களால் மட்டும்தான் இந்த மார்க்கத்திலே ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னும் அதே போன்று கல்வியினுடைய அந்த சபையின் சிறப்பை குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். யார் ஒரு பள்ளி வாசலிலோ அல்லது ஏதேனும் ஒரு சபையில் ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் திருமறை குர்ஆன் வசனங்களையோ அல்லது நபிமொழிகளையோ ஓதிக்கொண்டும் பகிர்ந்து கொண்டும் இருக்கிறார்களோ அந்த சபையினுடைய சிறப்பை குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது அந்த மாதிரியான சபைகளில் தான் நஸலத் அலைஹிமுஸ் ஸக்கீனா, அமைதி, ஒரு நிம்மதி இறங்குகிறது. கஷியத்துஹுமுர் ரஹ்மா, இறைவனுடைய அருள் அவர்களை மூடிக்கொள்கிறது. ஹஃபத்தில் மலாயிகா, மலக்குமார்கள் எல்லாம் அவர்களை அப்படியே சூழ்ந்து கொள்கிறார்கள் என்று நபிகளார் சொல்லிவிட்டு இதைவிட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஸக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தஹு, அவர்களை குறித்து இறைவன் தன்னிடத்தில் யார் இருக்கிறார்களோ அவங்களிடத்துல பெருமையா பேசுறானாம். என்னுடைய அடியார்களை பாத்தியா, இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கிறாங்க, திருமறை குர்ஆன் வசனங்களை ஓதுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள், மார்க்க கல்வியை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் என்று இறைவன் தன்னுடன் இருக்கக்கூடியவரிடத்தில் அவர்களை குறித்து பெருமையாக பேசுகிறான் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை இந்த கல்வி பெற்று இருக்கிறது என்பதை இந்த ஒரு ஹதீஸிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அதே போன்று நம்முடைய இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஏராளமான தீமையான காரியங்களை விட்டும் தடுக்கிறது. அப்பேற்பட்ட அந்த தீமையான காரியங்களில் ஒன்றுதான் பொறாமைப்படுவது. நம்முடைய மார்க்கம் பொறாமைப்படுவதை விட்டும் தடை செய்கிறது. ஆனால் ஒரு சில விஷயங்கள்ல பொறாமப்பட்டுக்கலாம். இதை குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, 2 விஷயங்களில் தவிர வேறு எதிலுமே பொறாமையே படக்கூடாது. 2 விஷயத்துல பட்டுக்கலாம். அதுல ஒண்ணு என்ன? ரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹுல் மால், அல்லாஹ் ஒரு மனிதருக்கு செல்வத்தை வழங்கியிருப்பான், அதை வைத்து அவர் இறைவனுடைய பாதையில நல்வழியில செலவிடுவார், அவரை பார்த்து பொறாமப்படலாம். அல்லாஹ் அவர் ஒரு கோடீஸ்வரராக்கி வச்சிருப்பான், ஒரு லட்சாதிபதியா இருப்பார், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை இறைவனுடைய பாதையில நல்வழியில ஏழைகளுக்கோ அல்லது பள்ளிவாசல் கெட்டுமான படிக்கோ இப்படி எதுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில பொருளாதாரத்தை தேடி வராங்களோ அல்லாஹ்வுடைய பாதையில அவர் வாரி வணங்குவார். இவருக்கு இவ்வளவு செல்வம் இருக்குதே, அல்லாஹ்வுடைய பாதையில தன்னுடைய பொருளாதாரத்தெல்லாம் செலவழிக்கிறாரே, எனக்கு இப்படி எந்த ஒரு செல்வமே இல்லையே, என்னால அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்க முடியவில்லையே என்று அவரை குறித்து நாம் பொறாமைப்படலாம். இது ஒரு விஷயம். இன்னொரு ஆள் யாரு? ஒரு மனிதர் ஆத்தாஹுல்லாஹுல் ஹிக்மா, அல்லாஹ் அவருக்கு கல்வியை வழங்கியிருப்பான், கல்வி ஞானத்தை அவருக்கு இறைவன் அதிகமாக வழங்கியிருப்பான், அதை வைத்து அவர் மக்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளிப்பார், பிறருக்கு அந்த கல்வியை கற்றுக் கொடுப்பார், அவரை பார்த்து பொறாமப்படலாம். இவருக்கு இவ்வளவு கல்வி இருக்குதே, அல்லாஹ் இவருக்கு கல்வி ஞானத்தை வாரி வழங்கியிருக்கிறானே, மக்களுக்கு தீர்ப்பளிக்கிறாரு, பிறருக்கு தன்னுடைய கல்வியை கற்றுக் கொடுக்கிறாரு, எனக்கு இறைவன் அந்த மாதிரி கல்வியை வழங்கலையே, அது போன்ற ஒரு ஞானம் என்னிடத்தில் இல்லை என்று இவர்களை குறித்து பொறாமைப்படலாம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒண்ணு, அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்யறது. இரண்டாவதாக கல்வியைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் சுட்டி காட்டுகிறார்கள் என்றால் இந்த கல்வி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்புகளை பெற்ற ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று அல்லாஹ் இந்த கல்வியாளர்களை பல பதவிகளாக உயர்த்துகிறான். அதை குறித்து தன்னுடைய திருமறை குர்ஆனிலே 58வது அத்தியாயம் 11வது வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டும் பொழுது, யர்ஃபஇல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும், உங்களில் நம்பிக்கை கொண்டவர்களையும், வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், இன்னும்
உங்களில் யாருக்கெல்லாம் கல்வி வழங்கப்பட்டிருக்கிறதோ அந்த கல்வியாளர்களையும் பல படித்தரங்களில் அல்லாஹ் உயர்த்துகிறான் என்று அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல பேசுறான். இறைவனை நம்பிக்கை கொண்ட, இறைவனுடைய தூதரை நம்பிக்கை கொண்ட, மறுமை நாளை நம்பிக்கை கொண்ட, இப்படி எதையெல்லாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று இறைவனும் இறைவனுடைய தூதரும் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்களோ அதையெல்லாம் நம்பிக்கை கொண்ட இறை நம்பிக்கையாளர்களையும், இன்னும் அல்லாஹ் யாருக்கெல்லாம் கல்வியை வழங்கியிருக்கிறானோ, யாரெல்லாம் கல்வி வழங்கப்பட்ட கல்வியாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் பல படித்தரங்களாக உயர்த்துகிறான் என்று அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்படி இந்த கல்வி ஏராளமான சிறப்புகளை பெற்றிருக்கிறது. அதே போன்று ஒருவனுக்கு இறையச்சத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த கல்வி இருக்கிறது. இன்று பெரும்பாலான இஸ்லாமியர்கள் பெயரளவில் ஒரு இஸ்லாமியனாக இருந்துவிட்டு இறைவனுடைய அச்சம் தங்களுடைய உள்ளத்தில் துளியளவும் இல்லாமல் இருக்கிறார்கள். இறையச்சவாதிகளுக்கு எவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வத்தக்குல்லா, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், வஅலமு அன்னல்லாஹ மஅல் முத்தகீன், அல்லாஹ் இறையச்சவாதிகளுடன் தான் இருக்கிறான் என்று அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல பேசுறான். இப்படி இறையச்சவாதிகளுக்கும் ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த இறையச்சத்தை பெற்று தரக்கூடிய ஒரு விஷயம் எதுவென்று சொன்னால் அது இந்த கல்விதான். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே இதை குறித்து சொல்லி காட்டும் பொழுது, இன்னமா யஹ்ஷல்லாஹ மின் இபாதிஹி, தன்னுடைய அடியார்களில் அல்லாஹை அதிகமாக அஞ்சுபவர்கள் எல்லாம் அல் உலமா, கல்வியாளர்கள் தான் என்று அல்லாஹ் பேசுறான். தன்னுடைய அடியார்களிலேயே அதிகமாக இறைவனை அஞ்சக்கூடியவர்களை, இறைவனுக்கு அஞ்சி நடக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் அது இந்த கல்வியாளர்கள் தான் என்று அல்லாஹ் பேசுகிறான். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது, இன்னல்லதீன ஊத்துல் இல்ம மின் கபில், இதற்கு முன்னால் கல்வி வழங்கப்பட்டவர்கள், இதா யுத்துலா அலைஹிம், அவர்களிடத்தில் வேத வரிகள் எல்லாம் ஓதப்பட்டால் யஹிர்ரூன லி அதுகானி சுஜ்ஜதா, பணிந்தவர்களாக, அஞ்சியவர்களாக, சஜிதா செய்தவர்களாக இறைவனிடத்தில் விழுந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல பேசுறான். யார் கல்வி வழங்கப்பட்டு இருக்கிறார்களோ, யாரிடத்தில் இறைவனுடைய அந்த மார்க்க கல்வி இருக்கிறதோ அவர்களிடத்தில் வேத வரிகளோ அல்லது இறைவனை குறித்த வேற ஏதாவது விஷயம் சொல்லப்படுமையானால், கூறப்படுமையானால் அதை கேட்டு அவர்கள் பணிந்தவர்களாக, அஞ்சியவர்களாக இறைவனுக்கு சஜிதா செய்வார்கள் என்று அல்லாஹ் கல்வியாளர்களை குறித்து சொல்லி காட்டுகின்றான். அப்போ இந்த கல்வி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த, சிறப்புகள் வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். இந்த கல்வியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அப்பேற்பட்ட அந்த சிறப்புகளை நாம் பெற வேண்டும் என்றால் எது மாதிரியான கல்வியை நம்ம கற்கணும்? உலக கல்வியை கற்கணுமா அல்லது மார்க்க கல்வியின் பக்கம் போகணுமா என்கின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது. நம்முடைய காலத்துலதான் கல்வி, உலக கல்வி, மார்க்க கல்வி என்று இரண்டாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல அப்படி எந்த ஒரு பாகுபாடுமே இல்லை. நபிகளாருடைய காலத்தில் உலக கல்வி, மார்க்க கல்வி என்று நபிகளார் பிரித்து வைக்கல. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல கல்வி என்று பொதுவாக தான் பார்க்கப்பட்டது. நம்முடைய காலத்துலதான் உலக கல்வின்னு தனியா, மார்க்க கல்வின்னு ஒரு ட்ராக், இப்படி இரண்டு அணிகளாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ உலக கல்வியின் பக்கம் போனால் நாம் சிறப்புகளை பெற்றுக்கொள்வோமா, நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்வோமா, அல்லது நாம் மார்க்க கல்வியின் பக்கம் செல்ல வேண்டுமா? எந்த கல்வியை நாம் கற்றால் நாம் நேர்வழியில் போவோம், எந்த கல்வியை நாம் கற்றால் நமக்கு இறையச்சம் அதிகரிக்குமோ அது மாதிரியான கல்வியை தான் நாம் கற்க வேண்டும். இன்று உலக கல்வியை நாம் எடுத்துக்கலாம். உலக கல்வியில் இறையச்சம் கிடைக்கிறதா, நேரான வழி கிடைக்குமா, இந்த உலக கல்வியின் மூலம் நாம் இறைவனை அஞ்சுவோமா என்று நாம் சிந்தித்தால் ஒரு வகையில் உலக கல்வியிலும் நமக்கு இறையச்சம் கிடைக்கிறது. உதாரணத்திற்கு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே மலையை குறித்து சொல்லி காட்டும் பொழுது, அலம் தர அன்னல்லாஹ அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஆ, அல்லாஹ் வானத்திலிருந்து மலையை இறக்குகிறான், வ அஹ்ரஜ்னா பிஹி ஸமராத், இன்னும் பூமியிலிருந்து அவன் விளைச்சல்களை வெளிப்படுத்துகிறான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். வானத்திலிருந்து இறைவனின் மூலம்தான் மலை இறங்குகிறது என்று அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். மற்றொரு வசனத்தில் இறைவன் பேசும் பொழுது, அன்னா ஸபப்னல் மாஅ ஸப்பா, நாமே வானத்திலிருந்து தண்ணீரை ஊற்றுகின்றோம், சும்ம ஷகக்னல் அர்ல ஷக்கா, பிறகு பூமியை முறையாக நாம் பிளக்குகிறோம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இந்த வசனத்தில் இறைவன் ஆழமான ஒரு கருத்தை பேசுறான். வானத்திலிருந்து நான் தான் தண்ணீரை இறக்குறேன்,
இன்று நம்ம பயாலஜி ரீதியா படிச்சோம்னு சொன்னா வானத்திலிருந்து எப்படி தண்ணி வருது, பூமியிலிருந்து எப்படி விளைநிலங்கள் வெளியே வருது, எப்படி விளைச்சல்களை இறைவன் விளைவிக்கிறான் என்று ஆழமாக நாம் அதை படிக்கும் பொழுது அதன் மூலம் நமக்கு இறையச்சம் அதிகரிக்கலாம். அதாவது ஒரு மனிதன் மரணித்து விட்டார், அவர் பூமியில நம்ம புதைச்சி வைக்கிறோம். ஒரு 2 மாசம் 3 மாசம் 4 மாசத்துல அவருடைய உடல் மண்ணோடு மண்ணாக மக்கி போயிடும். ஆனால் ஒரு சிறிய விதையை நாம் இந்த பூமியிலே விதைத்து வைத்தால் அது எப்படி அந்த பூமியை பிளந்து வெளியே வருது, எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். இவ்வளவு 6 அடி 7 அடி இருக்கிற ஒரு மனிதனை நாம் உள்ள புதைச்சு வச்சா அவன் மக்கி போயிடுறான். ஆனா சின்ன ஒரு விதைய நம்ம உள்ள பூமியில புதைச்சு வச்சோம்னு சொன்னா அது பூமியை பிளந்து ஒரு செடியாக ஒரு மரமாக வளர்கிறது. இதையெல்லாம் நாம் இந்த உலக கல்வியில் படிக்கும் பொழுது அல்லாஹ் எப்படியெல்லாம் படைச்சு வச்சிருக்கிறான், இறைவனுடைய அருட்கொடை எப்படியெல்லாம் இருக்கு என்று இதன் மூலம் நாம் இறையச்சத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இன்று இருக்கக்கூடிய உலக கல்வி அப்படி இருக்குதான்னு பார்த்தா கிடையாது. இன்று உலக கல்வியின் பக்கம் செல்லக்கூடிய அந்த இளைஞர்கள் தங்களுடைய இறையச்சத்தை வளர்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு தான் கல்வியை கற்கிறார்களா என்றால் கிடையாது. அவங்களுடைய இறையச்சத்தை அடியோடு அழிக்கக்கூடிய வேலைகளை தான் இன்று இருக்கக்கூடிய இளைஞர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நாம் எந்த கல்வியின் பக்கம் போகணும்? நம்முடைய இறையச்சத்தை நாம் அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் மார்க்க கல்வியை நாம் கற்றுக்கொள்வதற்கு அதிகமாக ஆர்வம் காட்ட வேண்டும். இந்த மார்க்க கல்வியை நாம் கற்றுக்கொள்வதற்கு அதிகமாக முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டும். இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே இந்த மார்க்க கல்வியை குறித்து சொல்லும் பொழுது, தன்னுடைய வேத வரிகளை குறித்து அல்லாஹ் பேசும் பொழுது, ஹாதா பயானுல் லின்னாஸ் வ ஹுதவ் வ மௌஇதத்துல் லில் முத்தகீன், இது மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது, மக்களுக்கு ஒரு சிறந்த உபதேசமாக இருக்கிறது, மக்களுக்கு ஒரு தெளிவான விஷயமாக இந்த குர்ஆன் இருக்கிறது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். அப்போ நமக்கு நேர்வழி காட்டக்கூடிய வேதமான இந்த திருமறை குர்ஆனை நாம் அதிகமாக படிக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை நாம் அதிகமாக படிக்க வேண்டும். அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இறைவனுடைய வேத வரிகளையும் நபிகளாருடைய கூற்றுகளையும் நாம் படிப்போமே ஆனால், நாம் அதை தெரிந்து கொள்வோமே ஆனால் நிச்சயமாக அதன் மூலம் நம்முடைய இறையச்சம் அதிகரிக்கும். நாம் நம்முடைய இறையச்சத்தை அதிகரித்துக் கொள்ளே போகலாம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே இது போன்ற வசனங்களில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். ஆனால் இன்று நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு? மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவத்தை வழங்குகிறோம்? உலக கல்விக்கு நாம் தரக்கூடிய முக்கியத்துவத்தை கூட இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு நாம் கொடுப்பது கிடையாது. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் அப்படி இருக்கல. நம்ம இப்போ உதாரணத்திற்கு ரமலான் மாதத்துல இருக்கிறோம். தொழுகை முடிந்த பிறகு எல்லா கிளைகளிலும் எல்லா பள்ளிவாசலிலும் உரை நிகழ்த்தப்படும். ஆனால் அந்த உரைகளில் நாம் சரியான முறையில் இருந்து நிகழ்த்தப்படுகின்ற உரைகளை கவனிக்கிறோமா? இறைவனுடைய திருமறை குர்ஆன் வசனங்களை சரியான முறையில செவியேற்கிறோமா? நபிகளாருடைய பொன்மொழிகளை சரியான முறையில் நாம் செவி தாழ்த்தி கேட்கிறோமா என்றால் கிடையாது. என்ன காரணம்? நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அலட்சியம். அப்படி என்ன புதுசா பேசிட போறாங்க? எப்பொழுது பேசுற ஒரு தலைப்பு தான் பேச போறாங்க. தர்மம்னு பேசுவாங்க, கல்வியின் கட்டாயம்னு பேசுவாங்க, நேர்வழின்னு பேசுவாங்க, இணை வைப்புன்னு பேசுவாங்க. இப்படி முன்னாடியே பேசப்பட்ட தலைப்பு தானே திரும்ப திரும்ப பேசுவாங்க. இதுதான் நம்ம நிறைய பயான்ல பார்த்திருப்போமே. அப்படி இல்லையா, போன்ல யூடியூப்ல தட்டினா வரப்போது பார்த்துக்கலாம். இப்படி ஏராளமான அலட்சிய தன்மை நம்மிடத்துல இருக்கிறது. போன்ல பார்க்கிறது அதற்கும் நன்மை இருக்கு, அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதிகமாக நேரடியாக நிகழ்த்தப்படுகின்ற உரைகளில் நாம் கலந்து கொண்டு அங்கு ஓதப்படுகின்ற சொல்லப்படுகின்ற திருமறை குர்ஆன் வசனங்களையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளையும் நாம் செவியேற்க வேண்டும். ஆனால் நம்மிடத்தில் அது போன்ற ஒரு விஷயமே இல்லை. அதிகமாக அலட்சியமானவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த நபித்தோழர்கள் எல்லாம் இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு ஏராளமான முக்கியத்துவங்களை வழங்கினார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். இந்த அபூ ஹுரைரா அவங்க யாரு? அதிகமான செய்திகளை அறிவித்த ஒரு நபித்தோழர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் ஏறத்தாழ ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் இவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கிறாங்க. அந்த 3 ஆண்டுகளில்
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த செய்தி ஏறத்தாழ 5374 செய்திகளை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரே தனி நபராக அறிவித்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். இன்னன்னாஸ யகூலூன், மக்கள் எல்லாம் கூறுவார்களாம், அக்ஸர் அபூ ஹுரைரா அதிகமா செய்திகளை அறிவிச்சுக்கிட்டே போறாரே, நம்மை விட மக்களிலேயே அபூ ஹுரைரா தான் அதிகமான செய்திகளை அறிவிக்கிறார் என்று மக்கள் எல்லாம் பேசிக்குவாங்களாம். உடனே அபூ ஹுரைரா அவர்கள் அந்த மக்களுக்கெல்லாம் பதிலளிக்கிறார்கள், இன்ன அபா ஹுரைரா யல்ஸம ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ஷிப்இபத்தைன், தன்னுடைய வயிறு நிரம்பினால் போதும் என்ற ஒரு நிலையில் அபூ ஹுரைரா அவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா நேரங்களிலும் பற்றி பிடித்து கொண்டார் என்று அபூ ஹுரைரா அவங்க சொல்றாங்க. எனக்கு ரொம்பலாம் வேண்டாம், கோடியில பொறணும்னு ஆசைப்படல, ஒரு செல்வந்தனா இருக்கணும்னு ஆசைப்படல, அதிகமான பொருளாதாரம் எனக்கு இருக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை, மாறாக என்னுடைய வயிறு ரொம்பனா போதும், ஒருவேளை உணவு கிடைத்தால் எனக்கு போதும், நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் இருந்து மார்க்க செய்திகளை மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வேன் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பசியின் காரணமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த அறைக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த மெம்பர் படிக்கு மத்தியிலும் குப்புற படுத்து கிடப்பாங்களாம். மக்கள் எல்லாம் வருவாங்களாம், வந்து ஏதோ ஒரு பைத்தியம் படுத்து கிடக்கிறார் போல் என்று அபூ ஹுரைரா அவருடைய கழுத்தில் மிதிப்பதற்கு வருவாங்க. ஆனால் அபூ ஹுரைரா அவங்க சொல்றாங்க, மாறாக நான் பைத்தியத்தின் காரணமாக படுத்து கிடப்பது கிடையாது, பசியின் காரணமாகத்தான் நான் படுத்து கிடந்தேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்துல சொல்றாங்க. எப்பேற்பட்ட ஒரு விஷயம் பாருங்க. பசியின் காரணமாக முகம் குப்புற படுத்து கிடக்கிறாங்க. மத்த நபித்தோழர்கள் எல்லாம் தங்களுக்காகவும் தங்களுடைய குடும்பத்திற்காகவும் ஏனைய மக்கள் எல்லாம் பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்கு கடை வீதியை நோக்கி செல்லக்கூடிய நேரத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய முழு நேரத்தையும் இறைவனுடைய இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக ஒதுக்கினார்கள். நபிகளாருடனே தன்னுடைய எல்லா நேரங்களையும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செலவழித்தார்கள். எந்த அளவிற்கு அவர்களிடத்தில் மார்க்க கல்வியின் மீது ஆர்வம் இருக்கிறது என்பதை இந்த ஒரு சம்பவத்திலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய அண்டை வீட்டுக்காரர்களும் ஒப்பந்தம் வைத்து இந்த மார்க்க கல்வியை கத்துக்கிட்டாங்க. அதாவது அவங்க 2 பேர் தங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கிறாங்க. ஒரு நாள் நான் ரசூலுல்லாஹ் கிட்ட போறேன், நீங்க கடை வீதியை நோக்கி சென்று சம்பாதியுங்கள். ஒரு நாள் நான் கடை வீதிக்கு போறேன், நீங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சென்று மார்க்க செய்திகளை கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒப்பந்தம் வைத்து ஒருவர் மாற்றி மாற்றி இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டார்கள் என்றால் எவ்வளவு ஆர்வம் வைத்திருந்தார்கள் நபி தோழர்கள். ஆனால் அவர்களுடன் நம்முடைய நிலைமையை கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. இன்னும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களும் இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு அதிகமாக ஆர்வம் காட்டி இருந்தார்கள். அதாவது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொல்லும் பொழுது, அல்லாஹ்வின் மீது ஆணையாக திருமறை குர்ஆனில் ஒரு வசனம் அருளப்படுமையானால் அது எங்கு அருளப்பட்டிருக்கிறது, யார் விஷயத்தில் அது அருளப்பட்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன். ஒருவேளை என்னை விட சிறந்தவர் ஒருவர் என்னிடத்தில் இல்லாத ஒரு வசனம் அவரிடத்தில் இருந்தால், ஒரு ஒட்டகம் பயணிக்கக்கூடிய தூரம் அளவிற்கு அவர் தூரமாக இருந்தாலும் நான் அவரிடத்தில் சென்று அதை கற்றுக்கொள்வேன் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவங்க சொல்றாங்க. மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு பயணம் மேற்கொண்டு போயிருக்காங்க. நம்முடைய காலத்துல காரு பைக்கு அப்படின்னு நிறைய வந்துருச்சு. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அப்படி இல்லை. மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு ஒட்டகத்தில் பயணித்து சென்று ஒரு திருமறை குர்ஆன் வசனமாக இருந்தாலும் அதை நான் கற்றுக்கொள்வேன் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் நபி தோழர்கள் இருந்தார்கள். ஆண்கள் மட்டும்தான் இப்படியா, நபி தோழர்கள் மட்டும்தான் இப்படியா என்றால் கிடையாது. அவர்களுடன் போட்டி போடும் இடமாக நபி தோழிய பெண்மணிகளும் இப்படிதான் இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு பெண் வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, ஆண்கள் எல்லாம் உங்களிடத்துல வராங்க, உங்களிடத்தில் வந்து உங்களுடைய செய்திகளை செவியுற்று அவர்கள் மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டு செல்கிறார்கள். ஆனால் எங்களால் அப்படி முடியலையே. எனவே ஃபஜஅல் லனா மின் நஃப்ஸிக் யௌமா, உங்களிலிருந்து ஒரு நாளை எங்களுக்கு நீங்க ஆக்குங்க. நஅதீக ஃபீஹி, அந்த நாளிலே நாங்கள் எல்லாம் உங்களிடத்தில் வருகிறோம். துஅல்லிமுனா மிம்மா அல்லமக்கல்லாஹ்,
அல்லாஹ் உங்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தானோ அதை நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் என்று ஒரு பெண்மணி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல கேட்கிறாங்க. ஆண்கள் எல்லாம் உங்கள் இடத்துல வராங்க, அதிகமான செய்திகளை கத்துக்கிட்டு போறாங்க, அவங்களுக்கு மட்டும் வகை செய்திகள்லாம் கிடைச்சிக்கிட்டே இருக்குதே, அவங்க மட்டும் அதிகமா நன்மையை சம்பாதிச்சுட்டே போறாங்களே, எங்களால் அப்படி முடியலையே, எங்களால கல்வியை கற்றுக்கொள்ள முடியவில்லையே, எங்களால் உங்களை சூழ்ந்து கொள்ள முடியவில்லை என்று அந்த பெண்மணி வருத்தமடைந்து, எங்களுக்காக ஒரு நாளை ஒதுக்குங்களேன், ஒரே ஒரு நாளை எங்களுக்காக நீங்கள் ஒதுக்குங்கள், நாங்கள் எல்லாம் உங்களிடத்தில் அந்த நாளிலே வருகிறோம், உங்களுடைய செய்திகளை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம், அல்லாஹ் உங்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தானோ அதை எங்களுக்கு நீங்க கத்துத்தாருங்கன்னு சொல்லி அந்த பெண்மணி நபிகளார் இடத்துல கேட்கிறாங்க. பெண்களிடத்திலும் எவ்வளவு ஆர்வம் இருந்திருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் அவர்களும் நபிகளாருடைய வளர்ப்பு தாயான உம்மு ஐமன் அவர்களை சந்திப்பதற்காக போறாங்க. அப்படி போகக்கூடிய நேரத்தில் உம்மு ஐமன் அவர்கள் அபூபக்கர் அவர்களும் உமர் அவர்களையும் பார்த்த மாத்திரமே கண்ணீர் வடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவங்க ரெண்டு பேரும் நினைச்சுக்கிறாங்க, ரசூல்லா மரணிச்சதுனாலதான் இவங்க அழுகுறாங்க போல, ரசூல்லா மரணம் அடைந்ததுனாலதான் இவர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க போல என்று அபூபக்கர் அவர்களும் உமர் அவர்களும் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்துல கேட்கிறாங்க, எதற்காக நீங்க அழுவுறீங்க? மா யுபுக்கி, உங்களை அழச் செய்தது எது? நீங்கள் கண்ணீர் வடிப்பதற்கான காரணம் என்ன? அமா தாலமீன, நீங்கள் அறியவில்லையா? இன்னமா இந்தல்லாஹி கைர் லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்தில் இருப்பவரை விட அல்லாஹ்விடத்தில் இருப்பதுதான் சிறந்தது என்பதை நீங்கள் அறியவில்லையா? அல்லாஹ் கிட்ட போனதை நினைச்சு எதற்காக நீங்க கவலைப்படுறீங்க என்று உம்மு ஐமன் அவரிடத்தில் அவ்விருவரும் கேட்கிறார்கள். உடனே உம்மு ஐமன் அவர்கள் பதிலளிக்கிறார்கள், இல்லை, நான் அழுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? இன்னல் வஹிய இன் கதா மினஸ் ஸமாம், வஹி வானத்திலேயே நின்று விட்டது என்பதை குறித்துதான் நான் கவலைப்படுகிறேன் என்று உம்மு ஐமன் அவங்க சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிச்சிட்டாங்க. இதற்கு பிறகு எந்த ஒரு வகை செய்தியுமே நமக்கு கிடைக்காதே, புதிதாக எந்த ஒரு குர்ஆன் வசனத்தையும் என்னால் பெற்றுக்கொள்ள முடியாதே, எந்த ஒரு நபி மொழியையும் என்னால் பெற்றுக்கொள்ள முடியாதே என்பதை நினைத்துதான் நான் கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கிறேன் என்று உம்மு ஐமன் அவங்க சொல்றாங்க. இதை கேட்ட மாத்திரம் அபூபக்கர் அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கண்ணீர் வடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு ஆர்வம்! ஆண்களிடத்திலும் சரி பெண்களிடத்திலும் சரி இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு அதிகமாக ஆர்வம் காட்டினார்கள். ஆனால் நாம் அதிகமாக அலட்சியம் காட்டுகிறோம். பெற்றோர்களாக இருந்தால் நம்முடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் நிம்மதியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக எவ்வளவு விஷயத்தை பார்த்து பார்த்து செய்கிறோம். ஆனா சரியான முறையில அவங்களுக்கு மார்க்க கல்வியை நாம் கொடுக்கிறோமா? மறுமைக்கான கல்வியை நாம் கொடுக்கிறோமா? இந்த உலகத்தில் அவங்க நிம்மதியா இருக்கணும் என்று சிந்திக்கக்கூடிய நாம் நாளை மறுமையில் அவர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சிந்திக்கிறோமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் உம்மு ஹாரிசா என்ற ஒரு பெண்மணி வராங்க. வந்துவிட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய மகன் ஹாரிசா இந்த போர்க்களத்தில் கொல்லப்பட்டார், அவர் மீது நான் எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறேன் என்பதை நிச்சயமாக நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள். என் பையன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறேன் நிச்சயமா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. இப்ப என்ன விஷயம்னா, இந்த போர்க்களத்தில் அவர் மரணித்த காரணத்தினால் அவர் சுவனத்திலே இருப்பார் என்று சொன்னால், லம் அபுகி அலை, அவருக்காக நான் கண்ணீர் வடிக்க போவதே கிடையாது, நான் அழப்போவதே கிடையாது, அழுகவே மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். அப்படி மட்டும் இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் என்ன செய்ய போறேன்றத நிச்சயமா நீங்க பார்க்கதான் போறீங்க என்று அந்த பெண்மணி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல சொல்றாங்க. என்னுடைய மகன் மரணித்தது கூட எனக்கு கவலை இல்லை, நாளைக்கு மறுமையில் அவனுக்கு சொர்க்கம் இருக்கா, அது போதும். இதுதான் நபி தோழர்களுடைய நிலை. ஆனால் என்னுடைய பிள்ளை இந்த உலகத்தில் நான் கஷ்டப்படுவதை போன்று சிரமப்படக்கூடாது, அவன் நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், கோடியிட புரளணும், எந்த ஸ்கூல்ல சேர்த்தா அவன் 10th நிறைய மார்க் எடுப்பான், எந்த காலேஜ்ல சேர்த்தா அவனுக்கு சிறந்த பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய பெற்றோர்களாகிய நாம் நாளை மறுமையில் அவன் வெற்றி அடைய வேண்டும், நாளை மறுமையில் அவனுக்கு ஒரு சிறந்த படித்தரம் கிடைக்க வேண்டும், நாளை மறுமையில் அவனுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று மறுமைக்கான கல்வியை அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு நாம் ஆர்வம் ஊட்டுகிறோமா என்பதை நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே,
இந்த கல்வி என்பது ஒருவனை சுவனத்தை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய ஒரு கருவியாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், மன் ஸலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மா ஸஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. யார் கல்வியை தேடி ஒரு பாதையில் பயணிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுவனத்தை நோக்கி செல்லக்கூடிய பாதையை எளிதாக்குகிறான் என்று நபிகளார் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அதிகமாக கல்வியை கற்று மார்க்க கல்விக்கு முக்கியத்துவத்தை வழங்கி நாளை மறுமையில் சுவனத்தை நோக்கி செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரைக்கு நான் திரையிடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.